புகைப்படம் மார்பிங் செய்யப்பட்டு ஃபேஸ்புக்கில் வெளியிடப்பட்டதால் உயிரை மாய்த்துக் கொண்ட வினுப்பிரியா வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நடவடிக்கை எடுக்க தாமதப்படுத்திய காவல்துறை அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியினை சற்று விரிவாக பார்க்கலாம். சேலத்தைச் சேர்ந்த வினுப்பிரியாவின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஃபேஸ்புக் நிறுவனம் அளித்த தகவலின் அடிப்படையில் கல்பாரப்பட்டியைச் சேர்ந்த விசைத்தறி ஊழியரான சுரேஷை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இது ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வச்சுட்டு இது வெரி சிம்பிள், பெருசாக ஒரு டெக்னாலஜி தேவை இருக்காது. ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணும், இந்த ஆப் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ மார்ஃப் பண்ணும். ஸோ அது இட் இஸ் வெரி சிம்பிள் ப்ரோசஸ். ஒரு தலையாக வினுப்பிரியாவை காதலித்து வந்ததால் அவரை பழிவாங்கும் நோக்கில் புகைப்படத்தை மார்பிங் செய்து வெளியிட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார் 21 வயதாகும் சுரேஷ். புகைப்படத்தை மார்பிங் செய்ய சுரேஷ் பயன்படுத்திய மொபைல் போனையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அந்த பொண்ணு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் விரும்பிட்டு இருந்தான். அந்த பொண்ணு வினுப்பிரியா அக்செப்ட் பண்ணல. அந்த வெஞ்சியன்ஸ்க்காக இதை பண்ணியிருக்காங்க. வினுப்பிரியா விவகாரம் தொடர்பான புகாரை பதிவு செய்வதற்காக செல்போனை லஞ்சமாக வாங்கிய தலைமை காவலர் சுரேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். புகாரை அலட்சியப்படுத்திய காவல் ஆய்வாளர் பிரசாத்திடமும் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. புகாரை அலட்சியப்படுத்திய மற்றொரு காவலர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வினுப்பிரியாவின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இளம்பெண் வினுப்பிரியாவின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து இணையதளத்தில் வெளியிட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சுரேஷ் சங்ககிரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி ஜெயமணி உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் இதுபோன்ற வினுப்பிரியாவுக்கு நேர்ந்ததை போன்ற சம்பவம் இனி எங்கும் நடக்கக்கூடாது என்பதில் காவல்துறையினர் முனைப்பு காட்ட வேண்டும் என்பதே தற்போது அனைவரது கோரிக்கையாகவும் உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சங்ககிரியிலிருந்து எஸ். மோகன்ராஜ்.